பேசுறதுக்கு தகுதியாக்கி கொள்ள வேண்டும். கத்தவங்க ஆசிரியப்பாராக கற்று சொல்லு. எல்லாரும் எடுப்போம். யோவான் சுவிசேஷம் மன்னிக்கவும் யோகா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சரி, எந்த சூழ்நிலை சொல்றார்? கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் குற்றவாளியும் இடது பக்கத்தில் குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஒரு அழையில சொல்லுமா ஹல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் ஆணி அடித்து தொங்கும் பொழுது, ஆணி அடிக்கும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன கேட்டால், பிதாவே, அவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. அவள் அறிந்திருந்தால் மையம் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. இவர்தான் தெய்வம் என்று அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுது. ஆக அறியாமையினாலே, தாங்கள் செய்கிறது இன்னும் அறியாதனாலே அவர்கள் சிலுவையில், அதை இயேசு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. தெரியல, இவ்வளவு சொல்லி புரியல, தெரியல, அறியாமல் தான் அந்த காரியம் செய்கிறாங்க. ஆகவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ நமக்கு ஒரு பாடமாகவும் அவர் செய்த அத்தனை தியாகமும் நமக்கு பாடமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் அந்த பாதையை வர முடியாதான் அதன் அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு தீங்கு செய்யும் பொழுது, ஒருத்தர் நமக்கு அக்கிரமம் செய்யும் பொழுது, செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்லும் பொழுது நாம் மன்னிக்கிறோமா? சொல்லுங்க. ஆண்டு சொல்றார், தாங்கள், இது உண்மைதான், ஏசு சொன்னது உண்மைதான், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர்கள் அறிந்திருந்தார்களானால் மைமை கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். அப்போ இவர்தான் மெய்யான தெய்வம் உண்டு. அவங்களுக்கு மோசை தான் முக்கியம், நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். அவங்க இயேசு புதிய கற்பனை கொண்டு வந்த பிற்பாடு அவர்கள் இயேசு மேலே காமவிகாரமாக இருந்தார், கோபமாக இருந்தார்கள். இவராக தேவனுடைய குமாரனா என்று சொல்லி இவர்களை அலட்சியப்படுத்தினார்கள். அதான் இயேசு அறியாமல் செய்கிறாள் ஆண்டவரே மன்னியும். இப்போ நமக்கும் மற்றவர்கள் ஒருத்தர் காரியம் செய்யும் பொழுது நம்மை புரிந்து கொள்ளாமல் தான் செய்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? என்ன செய்கிறாங்க? அவங்க நம்மளை அறிய வேண்டிய பிறகு அறியலை, நம்மளே அறிய வேண்டிய பிறகாம் அறிந்து வைத்திருக்க ஒருவர் இயேசு ஒருவர் தான். நடுலையா மற்ற தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ உறவினரோ அவர்கள் அந்த அளவு அறிந்திருக்க மாட்டார்கள். இயேசு ஒருவர் தான் இருக்கிற மாதிரியே நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். என்றால் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறோம், இருதயத்தின் எண்ணங்கள் தோற்றங்களை எல்லாம் அறிகிறோம். அவர் ஒருவர் தான் நம்மை சரியான முறை கொண்டு வச்சுக்கொள்ள. மற்றபடி நீங்கள் இந்த உலகத்தில் நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க, நீதியை எதிர்பார்க்காதீங்க, உண்மையை எதிர்பார்க்காதீங்க. ஒன்றுமே இயேசுனார் ஒன்றுமே செய்யலை, எந்த ஒரு பாவம் செய்யலை, சிலுவையில் அறையிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லை. அப்போ முகாந்திரம் இருக்கிறது காட்டுறதுக்காக தான் 2 கள்ளர்களை கொண்டு போய் அவரோடு கூட திருடர்கள், கள்ளர்கள், கொலைப்பாளர்கள், அவர்களை கொண்டு போய் அவரோடு கூட சொல்லிருந்தா, நான் பாருங்கள் செத்துட்டாங்க உலகாரை, நான் பாருங்கள் திருடன், இப்படி நிரூபிக்க இவரும் ஒருவன் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக செய்தார். அப்போ இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு உண்டான எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, எந்த ஒரு அக்கமும் செய்யவில்லை. ஆனால் கள்ளர்களோடு சேர்ந்து அவரையும் அறிந்தார்கள், பொறாமையினால் அறிந்தார்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் அறிவிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை முன்னேற்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, பல காரியங்கள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு விதமாக எழுப்புவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சண்டை போடணுமா? என்ன சொல்லணும்? அறியாமல் செய்கிற ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு புரியல. நல்லது தானே செய்கிறோம். ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வார்? நல்லது தானே செய்வார். அப்படியா ஊழியக்காரர் சபையில் எல்லாரும் ஜெபிக்கிறாரு, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் படிப்பு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும், இதுதான் ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. ஆனால் அது கூட புரியாமல் இந்த ஊழியக்காரர் அப்படி ஊழியக்காரர் அப்படி நம்ம பல காரியங்களை பேச முடியாது. பார்த்தீங்களா? அறியாமல் செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் நேற்று கூட ஊழியக்காரருக்கு பேசும்போது நான் சொன்னேன். அதாவது நம்மை பகிக்கிறவர்கள், நம்ம குரமாக இருக்கிறவங்களே
அவங்களோட போராடினா அதிகமாக காயப்படுறது நம்ம தானே. யார்? இப்போ நமக்கு ரோமர் எழுப்பிட்டாங்க, அதை ஏசுனா பாருங்க, அதை கூட அழகாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அறியாமல் செய்கிறாரு மன்னிக்கணும். ஏன்னா அவங்களோட என்னை பற்றி ஒருத்தர் குற்றமாக சொல்கிறாங்க, அவங்களோட போய் நான் போராடி நிரூபிக்க போனால் நான் தான் ரொம்ப காயப்படுவேன். போய் பேசி பேசி சண்டை போட்டு அப்படியா எப்படியா நிரூபிக்கிறதுக்கு அது என்னையை காயப்படுத்தும். அந்த அப்படி சந்தர்ப்பத்தில் ஏசுனா என்ன செஞ்சாரு? தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்கள். அவர் நன்மை செய்ய முடியாத வந்தார். அப்போ இப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணுமோ, நேற்று இன்னைக்கு யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன், இதில் நேற்று பிரசங்கம் வருந்தானே, எடுத்து பாருங்க. நம்முடைய இருதயத்திலிருந்து அவங்களுக்கு ஒதுக்கி வச்சிடணும். அந்த சிந்தையே வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொல்லி என்னமே நமக்கு வரக்கூடாது. என்னது? நம்மை காயப்படுத்தின ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி என்னமே என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. இல்லைன்னா நாம தான் அதிகமாக காயப்படுவோம். உட்கார மாட்டியா? நம்ம தான் அதிகமாக காயப்படுவோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எவ்வளவு இயேசு இலகுவாய் கையாளுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு தாங்கள் செய்கிறது என்னதென்று ஏன்னா அவருக்கு எல்லா வல்லமும் இருக்குது, எல்லா அதிகாரம் இருக்குது, அவர் சொல்லாலும் கட்டளை நிற்கும், சகல வல்லமும் உள்ளவர். இது எப்படி கையாளுகிற முறையை பாருங்க. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ரொம்ப நல்லா இருக்குல்லையே அந்த வாசனம். அப்போ நம்ம உங்களை தூற்றுகிறவர்கள், உங்களை குறை சொல்கிறவர்கள், உங்களை குற்றம் சொல்கிறவர்கள் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொல்கிறோன்னு அறியாமல் தான் சொல்கிறாங்க, என்ன பேசணும்னு அறியாமல் தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன பற்றினா எவ்வளோ குற்றச்சாட்டுகள், குறைகள், குற்றங்கள் அப்படி பேசுகிறாங்க. சோத்திரம். அவங்களா ஒரு கதையை கட்டி என்ன அழகாக அந்த இடத்த ஆண்டுகள் கை கொண்டார் பாருங்க. அப்போ ஹேண்டில் பண்ணான்னு சொல்லுவாங்க. எப்படி? பிதாவே தாங்கள் செய்கிறது என்னது? இன்னைக்கு இன்னிலிருந்து அதை கடைபிடிப்போமா? இதை கடைபிடிக்கணும். அழைப்பு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா! நீங்க அவங்களுக்கு ஏசுனா பாருங்க, அந்த இடத்துல அவங்கள பற்றி ஒன்று தாங்க செய்யணும் நிறையா விட்டுட்டார். அப்படி சிந்தனை அவர்கிட்ட இல்லை. ஏன்னா தேவன் அனுமதிக்கிறார் சிந்தையில். அதோடு அவங்கள மனதை விட்டு எடுத்துருங்க. கற்று சொல்லலாம், மனதை வைக்காது. இந்நாள் தான் நம்ம இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்து நம்மை காயப்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்முடைய சமாதானம் போயிடும், நம்முடைய சந்தோஷம் போயிடும். ஆகவே இயேசுடைய முறையை கையாளுவோம். அதுக்கு தான் படிக்கிறோம், அதுக்கு தானே கற்றுக்கொள்கிறோம். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியா இருக்கிறார். நம்முடைய தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், சபை விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவர்கள் என்ன தெரியாமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா நம்ம சந்தோஷப்படும் போடவே கூடாது. அவங்க மனதை விட்டு அப்படியே தூக்கி வச்சிடணும். அந்த எண்ணமே அழகாக இருக்குங்க. அப்படியே மனதை தூக்கி என்ன செய்யணும்? தூர வச்சுட்டு ஒரு ஆள் என்ன பேசினாங்கிறதுக்கு, என்னை குறை சொன்னாங்கிறது கூட எண்ணத்தில் வரக்கூடாது. தாங்கள் செய்து அறியாது இருக்கிறார்கள். இப்போ இந்த வாரம் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டாங்க, என்ன பாசம் குடும்பத்துக்கு பிரச்சனை? என்னிட்ட கேட்குறாங்க, ஏன் குடும்ப பிரச்சனை இங்கேயா பேசுறது? என் பிள்ளைக்கு எனக்கு பிரச்சனைனா நான் வீட்டில் வச்சு சண்டை போடணும், அடிக்கணும், என் பிள்ளை என்ன அடிக்கும், நான் பிள்ளை அடிப்பேன், அது எங்களுக்கு இல்லை. குடும்ப பிரச்சனை வந்து சபையில் சொல்லணும். வேதம் என்ன சொல்லுது? அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் உனக்கு அந்த நாளுக்கு இருக்க நியாயாதிபதியோ ஆசாரியனோ இருந்தால் அங்கே போய் சொல்லு. அது சொல்கிற தீர்ப்புக்கு இணங்கி வலதுபுறமாவது இடதுபுறம் சாயாதே. அப்போ நீங்கள் ஊழியக்காரர் கூட சொல்லணும், பார்த்து என் பையன் இப்படி செய்கிறான், என் பொண்ணு இப்படி செய்கிறான் கேள்வி. அதை விட்டுவிட்டு நீ சபையில் பரவ விட்டு எல்லாம் கெட்ட பேர் உண்டாக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஒரு 3 பேர் என்ன கேட்டாங்க, பாஸ் அந்த குடும்பத்தை பிரச்சனை பாரு, தாம்பல்ல குத்தி தானே மணக்கிற மாதிரி ஆயிடுச்சு, தயவு செய்து இதை விட்டுருங்க. அல்லேலூயா! ஏசுனார் போல தாங்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லுங்க. வாயத்திற்கு தாங்கள் செய்கிறது தம்பி மாதிரி ரொம்ப மௌனமாக இருக்கிறப்பா, ரொம்ப வாயத்திற்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இது ஒன்று தோல்வி என்னோட வாழ்க்கையில். அப்போ நாங்களாம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் கடந்து எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து தான் வந்திருக்கிறோம். அந்த பாசத்தினர் என்னைய சொன்னார், அவர் மகன் செத்து போச்சு, அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், பல பிரச்சனை. நான் உடஞ்சி போயிட்டேன், இனி உடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார்.
என்னது இனி உடைஞ்சு விடுறதுக்கு? என்னை உடைக்கவும் முடியாது, நான் எல்லாம் உடைஞ்சு போயிட்டேன், இனி ஒன்றுமே இல்லை, நீங்கள் உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் ஊழியக்காரோட பிரயாணம், ஊழியம். இனி உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் பட்டுட்டேன். மகள் இறந்து போச்சு, ஊழியம் செய்ய முடியல, கள்ளத்திற்கு சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவர் நல்ல முறையில் ஓட்டத்தை ஓடி முடிச்சார். அப்போ அவருக்கு எப்படின்னா, ஏசுனா சொல்கிறார், பச்சை மரத்துக்கு எப்படியானால் பட்ட மரத்துக்கு என்னவாகும்? ஏசுனார் பச்சை மரம், நம்மளாம் பட்ட மரம், காஞ்சி மரம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் இல்லையா? பார்த்து. ஆகவே இந்த சிலுவையில் அவர் பேசின முதல் வார்த்தை, அப்பொழுது இயேசு பிதாவை அவருக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இருந்து அறியாது. விட்டுருங்க, கருத்து சொன்ன அதோட விட்டுருங்க. உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களை தவறாக புரிந்து கொண்டால், தவறாக பேசணும், நம்ம விட்டுருங்க. அப்போ எதுக்கு படிக்க வர்றீங்க? எதுக்கு சபைக்கு வர்றோம்? எதுக்கு கற்றுக்கொள்கிறோம்? இந்த இடத்த விட்டுட்டு போயிடணும். சுமந்துட்டு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதை சுமந்து மனதில் வச்சு அது நம்மளை பெரிய காயப்படுத்திடும். அதை சுமந்துக்கிட்டே போனால் நம்ம காயப்பட்டு போயிடணும். அதனால் என்ன சொல்கிறது, அந்த காரியத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்க. அப்படி ஒரு ஆள் இருக்குங்கிறத நினைக்காத, விட்டுருங்க. எப்படி அதுக்காண்டி பிள்ளை வைக்கக்கூடாது, கணவன் இருக்கக்கூடாது இல்லை. அப்படி ஒரு தவறான காரியம் சொன்னாலும் என் உள்ளத்தில் இல்லை ஆண்டவரே, என் பிள்ளை என்ன இருக்கு, என் கணவன் என்னோட இருக்கார், ஆனால் இப்படி தவறாக சொன்னதுன்னா அவங்க இல்லை, என் பிள்ளை என்னோட தான் இருக்கு, என் கணவன் என்னோட தான் இருக்கேன், என் மகன் என்னோட தான் இருக்கிறேன், எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளும் ஏன் இயேசு இந்த வார்த்தை சொன்னார்? அவரை கொண்டு போய் யூதர்கள் காவலாளி கொண்டு போய் சிலுவையில் ஆணி எடுத்து அறையும் பொழுது, ஆணியில் அறையும் பொழுது அவர் சொல்கிறார் அந்த வார்த்தை. மற்ற கல்லனோட அவர் கொலை செய்ய, அவர் சாக, அதாவது அவர் கொலைக்கு உண்டான எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால 2 கல்லர்களையும் கூட வைத்தார்கள். இவனும் ஒருவன் சொல்லுவதற்காக வேண்டி 2 பேரை பக்கத்தில் வச்சாங்க. இப்படி அநியாயம் நடந்துச்சு, அக்கிரமம் நடந்துச்சு. ஆனால் அவர் அதை ரொம்ப இலகுவாய் கையாண்டார். அதான் எனக்கு ஆசை. என்னன்னு கேட்டால், இலகுவாய். நமக்கு முடியல பாருங்கள், நமக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது, என்னையும் சொல்லலாம், என்னையும் சொல்லாமல் அப்படி இப்படி சொல்கிறோம், அழுகிறோம், முட்டுறோம், மோதுறோம். தாங்கள் செய்கிறது அறியாத. ஆகவே உங்களை யாரும் குறை சொல்கிறா இருந்தா, உங்களை யாரும் குற்றவாளிகளாக திருப்பதாக இருந்தா, உங்களை ஏதாவது நீங்கள் செய்யாத காரியம் செய்தாலும் சொன்னால் விட்டுருங்க. உங்கள் வீட்டில் போய் நியாயம் பேசுறது, இங்கே வந்து பேசுறது, கூட்டம் கூடி பேசுறது, அது எப்படி சொல்லுவான், இதை எப்படி பேசுறது, இதெல்லாம் விட்டுருங்க. அப்படி ஒரு ஆள் என்கிட்ட, என் பிள்ளை தான், அந்த பிள்ளை இல்லை, என்னை குறை சொன்ன பிள்ளை இல்லை, என்னை குற்றம் என் பிள்ளை என்கிட்ட இருக்குது கருத்து. ஆனால் அந்த குறை சொல்கிற ஆவி என்கிட்ட இல்லை. அந்த பிள்ளை அதை எடுத்துட்டேன், அந்த எண்ணத்தை எடுத்துட்டேன், அந்த சிந்தையை எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தையில் நம்முடைய ஜீவிதத்துக்கு தேவை அத்தனையும் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ என்ன நடந்தது? இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? கீழே வாசம் 39 வாசம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தோம், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் என்று இவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குற்றவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆக்கினை சிலுவையில் தொங்குறாங்க. நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக் கொள்ள சொல்லி ஒருவன் சொல்றான். கிறிஸ்துவானால் நம்மளும் சவால் விடுவோம். நீ ஊழியர் இருந்தால் அப்படி செய்ய பார்ப்போம், விசுவாசம் அப்படி செய்ய பார்ப்போம், நம்ம சவால் விடுவோம். இந்த சவாலுக்கெல்லாம் இறங்கி போகாதீங்க. கற்று அப்போ ஆண்டு உடனே சொன்னதுனால இறங்கி வந்தால் முடியும். அவரால் என்ன செய்ய முடியும்? சென்று வர முடியும். ஆனால் கற்று சொல்லணும், அவர் அற்புதம் செய்ய விரும்ப இல்லை, மேஜிக் செய்ய அவர் விரும்ப இல்லை. இவர் சொன்னதுக்காக வேண்டி, மற்றும் சொல்றதுக்காக வேண்டி நீங்கள் ஏன் உங்களை தாழ்த்தி கொள்ளணும்?
இயேசு ஏதாவது அணுகளவு அந்த இடத்த மாறினாரா? இவன் சொல்கிறான், நீ உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ கிறிஸ்துவ, நீ ஆண்டராக இருந்தால் கிறிஸ்துவ ரட்சகர், ரட்சகராக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள். அதுக்கு என்ன பதில் சொன்னார்? என்ன சொன்னார்? உங்கள் பைபிளில் பாருங்க, உங்கள் பைபிள் வாசி பாருங்க, என்ன சொன்னார்? இங்கே பாருங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஒரு அலையில சொல்லுமா, அலையிலையா எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் போட்டு வாயை போட்டு வளன்னு பேச, எதுக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாது? சார், சிலுவை தியானிக்கும் பொழுது எவ்வளோ நடக்குது? எதுக்கு இப்போ பாருங்க, இந்த இடத்த அந்த கல்லனுக்கு திருடனுக்கு எந்த ஒரு பதில் சொல்லலை. ஏன்னா அவரை என்ன சொல்றான், நீ கிறிஸ்துவனா உன்னையும் ரட்சித்துக்கொள். ஆண்டோடு சித்தப்படி அவர் சிலுவைக்கு போறார், பிதாவோட சித்தப்படி அவர் சிலுவைக்கு போறார். சிலுவைக்கு போனவங்க தான் நமக்கு ரட்சிப்பு. அப்படி என்பது இவனுக்காக வேண்டி இந்த பெரிய ரட்சிப்பை இழந்து போகலாமா? தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்துடலாமா? கூடாது. ஜனங்களுக்கு வர ரட்சிப்பு வீணா போயிடும். அவர் நினைத்தா செய்திருக்கலாம். என்னங்க பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனார் இயேசு, மருத்துவ பாடு வீடெல்லாம் பூட்டிருக்கு, சீசர் உட்காடுறாங்க, விரும்பி உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு சிலுவையிலிருந்து இறங்குறது பெரிய காரணம். ஆகவே சவால் விட்டாங்கிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணாங்க, பார்த்துருவோம், செஞ்சிருவியா சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட சவால்களுக்கு என்ன செய்யணுமா? பேசல. இன்னொரு கலைஞர் சொல்றான், வாசம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தோ தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ மகாதந்திரம் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அப்ப இதுக்கு பதில் கொடுத்தது யாருன்னா, இவனோடு சேர்ந்து சிலுவையில் ஏற்பட்ட கல்லன் பதில். இயேசு இல்லை, யார் பதில் கொடுக்குறா? திருடன் பதில் கொடுக்குறான். இயேசுக்கு இயேசுன்னு சொல்றாங்க, என் கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சிக்கணும். இதுக்கு இயேசு வாய் திறக்கையில் அவனோடு கூட அவன் சிநேகிதான், அவனும் திருடன், அவனும் கொள்ளைக்காரன், கொலைப்பாதன் தான். அவன் பதில் கொடுக்குறான். நீங்க சும்மா இருந்தா அவங்களே முட்டிக்குவாங்க. நீங்க சும்மா இருந்தா நீ தான் சொல்ற, நீ தான் நான் முன்ன சொன்னேன், பரம்பரை சொல்லிட்டேன். நம்மளாம் கூட எங்கள் ஊரில் இருக்கும்பொழுது மலை மேல சபை, அங்கே விசுவாசியெல்லாம் வருவாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால், 2 குடும்பம் பக்கத்து வீடு, 2 குடும்பம் என்னது பக்கத்து. அநேக நாள் சபைக்கு வர்றாங்க, போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒரு நாள் முதல் வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்துச்சாங்க. காலையில் 6 மணிக்கு வந்துருச்சு. ஏண்டா அங்கே 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க இப்படிலாம் சொல்லிச்சு, அப்படிலாம் சொல்லிச்சு. சரிம்மா உட்காரமா, நீ 6 கொண்டு போகிறோம் உட்காரு. கொஞ்ச நேரம் இந்த அம்மா வந்து தெரியாமல் பெண்ணுக்கு அடுத்து விட்டு கொஞ்சம் பாஸ்டர் அந்த சவாரி பாருங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. அப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு கேட்டால், 2 பேரும் இவ்வளோ நாள் பாஸ்டர் கொடுத்து தவறாக பேசிக்கிட்டே இருந்துருக்காங்க. ஒரு நாள் வெடிக்கும், மழையிலையா. அதான் இயேசுனார் ரொம்ப தந்திரமாக இணைஞ்சார், விட்டுட்டார். நீயே பதில் சொல்ல கொண்டு விட்டுட்டார். ஒரு அழையில சொல்லுமா, அழையிலையா என்னது கல்லனே கல்லனுக்கு பதில் சொல்லு. இயேசு பதில் சொல்லியிருக்கலாம். எதுக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். இப்போ பேசுகிறார் பாருங்க, அடுத்த கல்லன் பேசும்பொழுது அடுத்தவங்களுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் சொல்றார். மலையிலையா இயேசு என்ன சொல்றார்? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைக்கிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது அடியேனை நினைத்தள்ளும் என்றான். அலையா ஒருவன் மனிதர்கள் கேட்கிறான், ஆண்டவரே, அப்போ அவன் ஏற்றுக்கணும், இவர் தான் மெய்யான இயேசு, மெய்யான கடவுள்னு ஏற்றுக்கொண்டான். உங்கள் ராஜ்யத்தை வரும்போது என்னை நினைச்சிடலாம் ஆண்டவர்னு சொன்னான். இப்போ வாயை திறக்கிறார். எதுக்கு வாயை திறக்கணும்? எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறீங்க. என்ன புரியுதா? எல்லாத்துக்கும் வாயை திறக்கணும். பார்த்தீங்களா?
ஏன் அந்த முதல் கல்யாணம் பேசும்பொழுது வாய் திறக்கலைவரு? அதை அவங்களுக்குள்ளே பார்த்துக்குவாங்க. அவங்கள விட்டுருணும், 2 பேரும் சண்டை போடுறதுன்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ நியாயமாக கேட்குறான், நீர் ஒரு ராஜ்யத்தில் வறுமை நடத்துறது இப்போ தொடர்பு வாய் திறந்து பேசுகிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு நிறுவன கூட பரதேசி இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ அவன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறான். பரதேசி சொன்னால் அங்கே இருந்தால் நம்ம திரும்ப நியாயத்திற்கு போகிறோம், நியாயத்துக்கு முடிஞ்சா பரலோகத்துக்கு போகிறோம். நேராக பரலோகத்துக்கு போகிறதல்ல. ஆர்சியில் சொல்லுவாங்க உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிம்பாங்க. நம்ம வேதம் சொல்லுது பரதேசன்னு சொல்லுது. அங்கே இருந்து அந்த உபத்திர காலம் 7 வருஷம் உபத்திர காலம் முடிஞ்ச இருப்பாடு அங்கேருந்து ஒரு சிங்காசனம் நியாயத்துக்கு நாள் வரும். எல்லாம் உபத்திர காலம் முடிஞ்சு முதல் 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் முடிஞ்ச இருப்பாடு நியாயத்துக்கு வரும். அப்போ ஆண்டவர் வெளில சிங்காசனம் கூட உட்காந்துருப்பார். நம்ம எல்லாரும் அவர் முன்பாக போய் நிற்கும் பொழுது என்னை புதுதான புஸ்தகம் அங்கே வந்து எனக்கு வைத்திருக்கிற தூதர்கள் என்னுடைய புஸ்தகங்கள் வைப்பார்கள். எழுதிருக்கிறபடியே நியாயத்திற்கப்படுவார்கள். அல்லேலூயா. புஸ்தகத்தில் எழுதிருக்கிறப்ப நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதான் ஏன் சொல்கிறார். சீசர் போய்ட்டு ஐயா சாதனா ஓடுது யாருக்கு நான் இது சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க அப்படின்னா சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் நாமம் பரலோகத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவு செய்து நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் வாய் தப்பாங்க. எதுக்கு பேச ஏசு நான் நம்ம நல்ல பாடமாக இருக்க பாருங்க. ஒவ்வொரு காரியம் படிக்கல. இப்போ வாயத்துக்கு சொல்கிறார், நீ இன்றைக்கு என்பது கூட சரியாக இருக்கு. கற்று சொல்ல அவனோட வாக்குவாதம் பண்ணியிருந்தா நேரம் வீணாகி எல்லாம் போய் கற்று சோத்திரம் நீ யார் நான் மோதிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் பார்த்தார், அப்படியே விட்டுட்டார். ஒரு சில காரியங்களை நான் கண்டுக்காமல் விட வேண்டிய சூழ்நிலை வரும். மலைவியா கவனமாக இருக்கு. நம்மளாம் விசுவாசிகள் அல்லவா? அது தானா வெளியும், அது தானா வெளியும். நீங்கள் அறிஞ்சு இப்போ பாருங்கள், எனக்கு விரதமாக பேசுகிறவங்க நல்லா எனக்கு பேசுகிறாங்க, ஜெமிச்சுட்டு போகிறாங்க. ஓ ஓகே ரைட், கற்று சோத்திரம். நான் கண்டுக்கவே மாட்டேன். சோத்திரம் அவங்க நல்லா ஜெயிக்கும். ஆனால் நாள் வரும், நேரம் வரும், ஆண்டு வெளியே கொண்டு வர விஷயங்கள்லாம் வெளிக்கு கொண்டு வரும். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகாதீங்க. வீணாக பிரச்சனை மாட்டிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், 2 கல்லர்கள். ஒருவனுக்கு பதில் சொல்கிறார், மற்றவருக்கு பதில் சொல்லவில்லை. அல்லேலூயா. இப்போ அவருக்கு தெரியும் எதுக்கு பார்க்கணும். அவன் சொல்கிறான், இப்போ நீ கிறிஸ்துவான என்னை ரட்சித்துக்கொள். அதுக்கெல்லாம் இயேசு வந்தது சிலுவையில் மறித்து பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து நமக்காண்டி பறந்து பேச வந்தது. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆலோசனை. அதுக்கு விரோதமாக பேசுகிறான். ஒருவேளை அதான் பேதர் பாருங்க சொல்கிறான், ஆண்டவரே நமக்கு இப்படிலாம் சம்பவிக்கக்கூடாது. உடனே இயேசு நதியா அப்பாலே இப்போ சாத்தான் என்ன செய்தாரே கடித்து கொண்டார். ஆகவே நான் பேச நின்று அறிந்து பேசும்படியாக தயவு செய்து இயேசு தான் மாறி. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு பதில் சொல்லலை. இன்னொருத்தன் கேட்குறான், சரியான பதில் கொடுத்தார். இன்றைக்கு அதான் மன்னிப்பு. ஆண்டவர் எப்பயும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னதான் வரணும். எப்பொழுதும் மன்னிக்க தயப்படுறதுங்க இருக்கிறார். அவருடைய மன்னிப்புக்கு அறவே கிடையாது. சமுத்திரத்தின் ஆழத்திலே உங்கள் பாவங்களெல்லாம் போட்டு மூடி போட்டேன், இனி அதை நினைக்க மாட்டேன். அது இஸ்ரவேல் ஜனங்கள் எரித்து புறப்பட்டு வரும் பொழுது அவங்களுடைய பாவங்களெல்லாம் சமுத்திரத்தில் போட்டு நினைக்கிறேன். இனி வனாந்திரத்தை வந்து அவங்க செய்கிற பாவங்களுக்கெல்லாம் நியாயத்திற்கு உண்டு, தண்டனை உண்டு, அறிந்து செய்கிறது. ஆகவே ரொம்ப நிதானத்தோடு நம்ம இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு சிலுவையில் அந்த 3 வருஷத்துக்கு மாதம் இந்த சிலுவையில் அது கொஞ்ச நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல பாடங்களை நமக்கு வைத்துட்டு போயிருக்கிறார். நீங்கள் வீட்டில் தியானிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் தீர்மானம் எடுத்துக்கணும். ஒன்று, உங்களுக்கு விதமாக யாரும் பேசும் பொழுது, உங்களுக்கு விதமாக இல்லாத காரியத்தை பொய்யா பிணைக்கும் பொழுது அறியாமல் செய்யணும் விட்டுருங்க. அந்த ஆளை உங்கள் மகனையோ மகளையோ கணவனை அவங்கள இருக்காதீங்க. அந்த சுபாவில் அந்த ஆளை தூக்கி வீசிடுங்க. இதோட மறந்துட்டாங்க. 2வது மன்னிக்கிறது. இவ்வளவு தவறு செஞ்சவன், குற்றவாளி அவன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் பொழுது என்னை நேர்த்தருன்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ யார் இயேசு ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவியாக இருக்காங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ இயேசுக்கு வந்தால் உனக்கு மன்னிப்பு உண்டு. அதுக்கு தான் இயேசு சிலுவைக்கு போனார். அது மனிதன் நம்ம மன்னிக்க மாட்டாங்க.
உலகம் நம்ம மன்னிக்காது. ஏன்டா அந்த திருடு, 2வது திருடன் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ராஜ்யம் நினைத்தது சொன்னால் இயேசு மன்னிச்சிட்டார். உலகம் மன்னிச்சிட்டா? சிலுவையில் இறங்குனாங்களா? இல்லை, தண்டனை தந்துருக்கான். நமக்காக தான் மற்றவங்க சொன்னது தான், தீர்ப்பு தான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு நம்ம சொல்லுவோம் பெருசா, நான் சொன்னதான், நீ இப்படி ஆகுதான் அப்படிமா. ஆனால் இயேசு அவன் மன்னிச்சிட்டாரு. உலகம் அவனை மன்னிக்கல. சிலுவையில் அடைஞ்சாங்க, அவன் செத்தான், சிலுவையிலே மறித்தான். ஆக இது நமக்கு நல்ல பாடம். உலகம் உங்களை மன்னிக்காது, என்னை மன்னிக்காது. இயேசு மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மை மன்னிக்கிறவர். ஆகவே போய் சொல்லிக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு அதெல்லாம் வெடிக்க போகுது. இதாவே இவர்களுக்கு மன்னி கொஞ்சம் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசி பயந்து மெய்யாகவே உண்மையில் சொல்றேன்னு சொல்றார். அப்ப எப்படிப்பட்ட மனிதனை மன்னிக்க இயேசு ஆயத்தத்தோடு, அவருடைய சூழ்நிலை பாருங்க, கையிலையும் காலைகளையும் சிலுவையில் தொங்குறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி அவனை மன்னிக்கிறார். இன்றைக்கு நின்றுக்காக நீ என் கூட வரப்போற, பரலோகத்துக்கு வரப்போற, பரிசுல இருப்பாய். அதுதான் இயேசு சுவாபம். அதுதான் நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அல்லேலூயா. யாருக்கு பதில் சொல்வானுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரை மன்னிக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து 3வது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரும். 3வது வார்த்தை யோவான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அடுத்த வாசம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகளனும் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 6-7 மரியாதை அவங்களோட இருக்காங்க. இப்போ சிலுவையில் இருக்கும் பொழுது பக்கத்தில் நின்று கொண்டிருக்காங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே இருக்கிற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு, யார்? யோவான் தான் சிறு வயது, 17 வயசில் ஊழியத்துக்கு வந்தவர். ரொம்ப அவர் தான் இயேசு மடியில் படுத்துக்கிட்டு பேசி கொண்டிருந்தார். இப்போ தாயும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ ரொம்ப அன்பாயிருந்த சீசன். அவன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இயேசு போனால் என் நிலைமை என்ன ஆகும்? 2வது தாய், பெற்ற தாய், அவங்க எவ்வளோ மனவேதனை இருக்கு. ஆகவே அவர் சிலுவையில் தொங்கினாலும் கூட தம்முடைய தாயும் அருகேந்து தமக்கு அன்பார்ந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயோ மகன் என்றார். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிடிக்கலாம், நீங்க ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது. நமக்கு நல்லா பொருந்து வருதுன்னா, சபைக்கும் பொருந்துன்னா, எனக்கு பிடிக்கலன்னா நீ 2 பேரும் பேசக்கூடாது. எப்படியாவது மூட்டி விட்டுறது. பாசு கூட யாராவது பேசணும் நீ தீர்மானிக்க முடியுமா? மூட்டி விட்டுறது. கவனமாக பாசுகிட்ட பேசுறாரு. அப்படி இருந்தாரு. அவர் சிலுவையில் தொங்குறார். அவர் என்ன பண்றாரு? செய்றாரு, அவங்கள சேர்த்து வைக்கிறாருயா. ஒரு அலையில சொல்லுமா வராது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? நீங்க பாடுகளுக்குள்ள போனாலும் கஷ்டத்துக்கு மற்றவர்களை நாம் அன்போடு இணைக்கிறோம். நம்மளோட வேலையை பிரிக்கிற வேலை இல்லை. ஏசு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். எனக்கு பிற்பாடு இவ்வளவு கஷ்டப்பட போறாங்களே, வேதனை அனுபவிக்கிறாங்களே, அது 2 பேரும் என்ன செய்தாரு? இதோ உன் மகன், இதோ உன் தாய், அவங்க 2 பேருக்கு ஒரு பராமரிப்பு கொடுக்குறாரு. அப்படிதான் நம்ம இருக்கணும். முடிய நானே போக போறேன், நீ 2 பேரும் சேரக்கூடாது, நான் போன கூட ஒண்ணுமே நடக்கக்கூடாது, நான் போயிட்டா ஒண்ணுமே நடக்கக்கூடாது. அப்படியா செய்யறது? நான் சொன்னதான் நீ பாசோட பேசணும். அல்லேலூயா. பாசத்தை யாராவது பேசணும், பாசம் யாராவது பேசணும், அவங்களே தீர்மானம் பண்ணிச்சுட்டாங்க. யாரும் கிட்ட போகக்கூடாது. அவளே அதாவது இந்த ஒவ்வொரு வசனத்தையும் என்னால் கடந்து போக முடியல.
ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் வருது. அதான் அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களை நேசிங்க. யோவான் சிறு வயதிலே இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 17 வயசாச்சு, 21 வயசாச்சு. அவன் இந்த வாலிப வயசில் இயேசுவோட ரொம்ப நண்பன். அவன் மடியில் படுத்ததும் நம்ம கற்று சோத்துறோம். இப்போ என்னது இயேசு போகிறார், மறிக்க போகிறார். அவரோட தாய் கற்று சொல்கிறோம், ரொம்ப வேதனையோடு இருக்கார். அப்போ அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு வந்து நீ பார்த்துக்கப்பா, இன்னையிலேருந்து நீ தான் உனக்கு தாய், இதான் உனக்கு மகன், நான் போகிறேன், இதை உன்னை ஏற்றுக்கொள். அப்படிதான் ஒரு விசுவாசிகள் இருக்கணும் இல்லையா? மற்றவர்களை பராமரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவளோட கூறுபாடு இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? புரியுதா அவங்களுக்கு? அமைதியாக இருக்கீங்க, ஒன்று சிரிக்கணும், ஒன்று அழணும். அவங்களை என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் கூறுபாடு, நீங்கிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 பேரும் என்ன செய்யாரு? சேர்த்து பராமரிப்பு. எவ்வளோ அன்பாக இருக்கு பாருங்க, அவங்க கற்று சொல்கிறோம். ஆகவே எனக்கு இப்படி நான் நினச்சேன், மற்றவங்க நடக்கக்கூடாது, அப்படி செய்யணும், அப்படி நினைக்கக்கூடாது. என்னை விட பெருசாக நடக்கணும், நான் தான் சாக போகிறேன், என்னை விட ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. என்னது? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்ம கூறுபட்டு வித்துறக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும், அம்மா நீ நல்லா இருக்கணும், தம்பி மகனே நீ நல்லா இருக்கணும், இன்னையிலேருந்து அவள் தான் என் தாய் தான் உனக்கு தாய், அம்மா இந்த சீசன் தான் உனக்கு மகன், எனக்கு பதிலாக மகன். பாருங்கள் எவ்வளோ ஆண்டவர் பொருத்தமாக பேசுகிறார். அதோ உன் தாய், அதோ உன் மகன். இந்த இடத்துக்கு லேசாக வந்துட முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு கிடைக்கலன்னா மற்றவங்க கிடைக்கக்கூடாது, எனக்கு நடக்கலன்னா மற்றவங்க நடக்கக்கூடாது. நானே போகிறேன், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் போகிறேன், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? விட மாட்டோம் நம்ம. இது அனுபவமா இல்லையா? நடக்குதா இல்லையா? என்ன பேச பாருங்க, நடக்குதா இல்லையா? எனக்கு ஒன்று கிடைக்கணும், அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் பாசமெல்லாம் கதை சொல்லுவாங்க. குருடனை பற்றி கதை. போயிட்டு கேட்டார், அவனுக்கு என்ன செய்யணும்? குருடனை பார்த்து அது அவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு கண்ணு இருக்கா, இவனுக்கு 2 கண்ணு இருக்கும். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே ஒரு கண்ணையும் எடுத்துருங்க, ஒரு கண்ணையும் எனக்கு என்ன செய்யுங்க அதை அவனுக்கு செய்யுங்க. அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு என்ன செய்றீங்களோ அவனுக்கு இருக்கிறத ஒரு கண்ணு, உனக்கு என்ன கண்ணு. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு எனக்கு என்ன செய்யுங்களோ அப்பா, அப்பா தாராள குணம், தாராள சுபாவம், நல்ல குணம், எனக்கு என்ன செய்றீங்களோ அது செய்யணும். அவன் ஒரு கண்ணை எடுத்துட்டாங்க. எங்கே போவான்? இன்னைக்கு இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் நிலைமை, நாட்டு நிலைமை, சபை நிலைமை எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் போய் அன்பாக கேட்டுருக்காரப்பா, அவனுக்கு என்ன செய்யணும்? நல்லா தான் இருக்கு உங்க கண்ணு, இல்லை எனக்கு ஒரு கண்ணு எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு எது செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு செய்யறது போல் அவனுக்கு செய்யுங்க. அப்போ எழுதி விட்டு காணியாரே ஒத்தகன் என்ன ஆகும்? இதுதான் இன்றைக்கு நிலைமை. எனக்கு கிடைக்கணும், யாரும் கிடைக்கிறது. ஆனால் ஏசு அப்படி இல்லையே, அது அன்பான கடவுள் என்ன சொல்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன் பராமரி. அல்லேலூயா. ஆக இது நம்மளோட வாழ்க்கையில் கேட்டுட்டு வருஷம் வருஷம் வந்து கேட்டுட்டு போகிறோம். இது அனுபவத்தில் கொண்டு வரலன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல், ஸ்திரீ அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதலில் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கீழ்ப்படுவது ஆண்டு என்ன சொன்னாரோ உடனே ஏற்றுக்கொண்டு, நீ தாம்மா எனக்கு அம்மா, அப்பா போயிட்டாரு. அந்நேரம் முதல் அவனை ஏற்றுக்கொண்டார். பாருங்க எப்படி அவரோடு கூட இருந்த சீசன் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க பாருங்க. யோசிக்கல, முன்ன பின்ன யோசிக்கல. ஆண்டு சொன்ன உடனே நம்ம போய் வீட்டில் போய் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு இப்படி சொல்கிறாரு, அப்படி செய்ய முடியுமா? சொல்கிற மாதிரி நடக்க முடியுமா? நம்ம அதில் கொஞ்சம் ஆலோசனை கொண்டாடுறோம். ஆனால் அந்த சீசன்
அந்த நேரத்தில் தானே பின்பு அந்த சீசனை நோக்கி அதவும் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தனிதமாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப நான் கஷ்டப்படுறதுக்காண்டி மற்றவர் கஷ்டப்படக்கூடாது, மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நல்லா மனதில் வச்சுக்கணும். நம்முடைய ஆண்டோடைய வழி, ஆண்டோடைய தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாதை, ஒரு அடிச்சோடு. நான் கஷ்டப்படுறதுக்காண்டி மற்றவங்க கஷ்டப்பட நினைச்ச எனக்கு உதவி இல்லையா, மொத்தம் உனக்கு உதவி வரக்கூடாது. எனக்கு உதவி செய்யல உனக்கும் யாரும் உதவி செய்யக்கூடாது, அப்படி நினைச்சிடக்கூடாது. நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், பாருங்க இந்துக்கு பாசு நீங்கள் போய் வாங்க வாங்க இந்த ஐயா கொடுக்குறாரு, பார்சல் கொடுக்குறாரு. அப்படி 2 முறை கோயில் இருந்த முறை விடியும் ஒரு முறை. நான் அப்போ தான் போகிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு ஐயா பார்சல் ஐயா ஐயா வாங்க ஏன் ஓடி வாங்கிக்க. ஒரு பைக் எடுத்து நானும் வேகமாக போனேன், போயிட்டு வாங்கிட்டு விட்டேன். அப்படி கோகுலேந்திர வாசலில் போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்றாங்க ஐயா அவங்க நீங்கள் வாங்க வாங்க. அவங்களுக்கு சொன்னாங்க நம்ம என்ன செய்வோம், பாசு சொல்லிடாத, என்ன செய்யாத, பாசத்துக்கு அவர் வாங்கக்கூடாது. எவ்வளோ அன்பு, பாட்டு படிக்க எப்படி அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அப்பா அப்படியே உணர்ந்து எனக்கு கிடைக்கக்கூடாது உனக்கு கிடைக்கக்கூடாது நம்மளோட திட்டம். ஆனாலும் சார் நான் இழந்துட்டேன், என் தாய் இழக்கிறேன், என் மகன் என் அன்பான சீசனுக்கு. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு துணையாக இருக்கணும். பராமரிப்பின் வசனம். அல்லேலூயா. இந்த சிந்தை உங்கள் நான் எனக்கு இது நடக்கலை, நீ நல்லா ஜெபிக்கணும், அதுதான் ஜெபிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போகணும். இனிமேல் கொண்டு யாரையும் எழுத மாட்டேன், கிடைக்கக்கூடாது சொல்லக்கூடாது, அவங்க நல்லா இருக்க மாட்டவரே. சரி, மார்க் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4வது மார்க் 5:34 வாசிப்போம். அவர் அவனை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 15 நான் சொல்லாட்டியும் சரியா வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அது